வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு மகாலட்சுமி ஒருபோதும் வராத 3 வீடுகள். இந்த வீடியோவில் எந்த வீடுகளில் தெய்வத்தின் அருள் தங்காது, அதை எப்படி சரி செய்யலாம் என்று ஆன்மீக ரீதியாக புரிந்துகொள்வோம். முழுமையாக பாருங்கள், இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்து சமயத்தில் மகாலட்சுமி தேவியை செல்வத்தின், வளத்தின் மற்றும் ஐஸ்வர்யத்தின் தெய்வமாக வழிபடுகிறோம். அவர் இல்லத்தில் தங்குவது என்பது நன்மை, சந்தோஷம், வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கிறது. ஆனால் சில வீடுகளில் மனிதர்கள் செய்யும் சில தவறுகள் காரணமாக அந்த வீட்டில் மகாலட்சுமி வரவே வரமாட்டாள் என்று நம்பப்படுகிறது. இதன் காரணம் ஆன்மீகமும் வீட்டின் ஆற்றலும் மனநிலையும் வாழ்க்கை முறையுமாகும். இப்போது நாம் மகாலட்சுமி ஒருபோதும் வராத 3 வீடுகள் பற்றி விரிவாக பார்ப்போம். முதல் வீடு சுத்தமில்லாத வீடு. மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தது சுத்தமும் ஒழுக்கமும் ஆகும். ஒரு வீடு குப்பையால் நிரம்பியிருந்தால், சுத்தமின்மை நிலவியிருந்தால் அந்த வீட்டில் நன்மை நிற்காது என்று கூறப்படுகிறது. வீடு சுத்தமாக இருக்கவில்லை என்றால் அந்த வீட்டில் நின்று கொண்டிருக்கும் சக்தி நெகட்டிவாக மாறும். தினசரி வீட்டை துடைத்தல், ஜாடை அடித்தல், குப்பை அகற்றல், சமையலறை மற்றும் வழிபாட்டு அறையை சுத்தமாக வைத்தல் போன்றவை மிக அவசியமானவை. குறிப்பாக மாலை நேரத்தில் வீடு ஒளி மின்னாத நிலையில் இருந்தால் அது மகாலட்சுமி தேவிக்கு விருப்பமில்லாதது. மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றி வீட்டில் ஒளியை பரப்புவது அவசியம். இது வீட்டில் தெய்வீக ஆற்றலை ஈர்க்கும். சுத்தமில்லாத, இருட்டாக இருக்கும் வீடுகள் லட்சுமி தேவிக்கு பிடிக்காது. அவ்விடங்களில் செல்வம் தங்கி இருக்காது. இரண்டாம் வீடு கலகமும் கோபமும் நிறைந்த வீடு. மகாலட்சுமி அமைதியும் அன்பும் நிறைந்த மனதை விரும்புகிறாள். வீட்டு உறுப்பினர்கள் இடையே சண்டை, கோபம், எதிர்மறை வார்த்தைகள், துன்புறுத்தல் போன்றவை நடக்கும் வீடுகளில் மகாலட்சுமி வரமாட்டாள். அங்கே ஆற்றல் நச்சுத்தன்மையாக மாறும். ஒருவரை ஒருவர் மதிக்காமல் பேசுதல், தாய்தந்தையரை அவமதித்தல், பிள்ளைகளிடம் அன்பில்லாமை போன்றவை எல்லாம் லட்சுமி தேவியின் வருகைக்கு தடையாகின்றன. வீட்டில் அமைதி இருக்கும்போது அந்த வீடு தெய்வீகமாக மாறுகிறது. அன்பு, கருணை, பக்தி, நம்பிக்கை ஆகியவை வாழ்வின் நிஜ செல்வங்கள். இந்த குணங்கள் இல்லாத இடங்களில் செல்வம் தங்கியிருந்தாலும் அது நீண்ட நாட்கள் நிலைக்காது. எனவே மகாலட்சுமி தேவியை வீட்டில் தங்கச் செய்ய விரும்பினால் மன அமைதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சண்டைகள் தவிர்க்கப்பட வேண்டும். நல்ல எண்ணங்கள் வளர்க்கப்பட வேண்டும். மூன்றாம் வீடு பக்தியற்ற, தெய்வத்தையும் மூதாதையரையும் மதிக்காத வீடு. மகாலட்சுமி தெய்வீக ஆற்றலின் பிரதிநிதி. அவரை போற்றாத வீடுகளில் தெய்வத்தின் நினைவு இல்லாத வாழ்க்கையில் ஆன்மீக ஒளி தங்காது. வீட்டில் வழிபாட்டு அறை இல்லாமை, தினசரி தீபம் ஏற்றாமை, தெய்வநாமம் உச்சரிக்காமை, பூஜை செய்யாத மனநிலை ஆகியவை அந்த வீட்டில் தெய்வீக கண்ணியம் குறைவதை காட்டுகின்றன. மேலும் தந்தை தாயை மதிக்காத வீடுகளிலும் செல்வம் நிலைத்திருக்காது என்று புராணங்கள் கூறுகின்றன. ஏனெனில் தாயும் தந்தையும் தெய்வத்தின் வடிவங்கள். அவர்களை போற்றாத மனிதன் எவ்வளவு செல்வம் பெற்றிருந்தாலும் அந்த செல்வம் நிலைத்திருக்காது. மகாலட்சுமி தேவிக்கு நன்றி உணர்வு மிக முக்கியம். தெய்வநாம ஸ்மரணம், சத்தியம், கருணை ஆகியவை தேவியை மகிழ்விக்கும். இப்படி ஒரு வீடு சுத்தமில்லாமல், சண்டை நிறைந்ததாகவும், தெய்வநம்பிக்கை இல்லாமலும் இருந்தால் அங்கே லட்சுமி தேவியின் ஆசி எட்டாது. இவை 3 முக்கிய காரணங்கள். ஆனால் இவை சரி செய்யக்கூடியவை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வீட்டை ஒளிமயமாக மாற்ற முடியும். தினசரி காலை மாலை தீபம் ஏற்றுவது, பூஜை அறையில் லட்சுமி தேவியின் புகைப்படம் வைத்து வழிபடுவது, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது ஆகியவை வீட்டில் சக்தியை மாற்றும். மகாலட்சுமி வருகை பெற விரும்பும் வீடுகள் எப்போதும் சுத்தமாகவும் ஆன்மீக உணர்வுடன் நிரம்பியவையாகவும் இருக்கும். அவ்விடங்களில் சிரிப்பு, அமைதி, ஒற்றுமை காணப்படும். ஒரு வீடு தெய்வீகத்தால் நிரம்பியிருக்க மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். சிந்தனை நன்றாக இருந்தால் அதுவே செல்வமாகிறது. இன்று பலர் பொருளாதார வளம் தேடி கடுமையாக உழைத்தாலும் மன அமைதி இல்லை. காரணம் அந்த வீட்டு ஆற்றல் சிதைந்திருப்பது. மகாலட்சுமி தங்கியிருக்க வேண்டுமானால் வீட்டு சுத்தம், வழிபாடு, குடும்ப ஒற்றுமை ஆகிய 3ம் அவசியம். முடிவாகச் சொல்ல வேண்டுமானால் சுத்தமில்லாத வீடு மகாலட்சுமி விரும்பமாட்டாள். சண்டை, கோபம், வெறுப்பு நிறைந்த வீடு தேவியை விரட்டும். தெய்வ நம்பிக்கையில்லாத, மூதாதையரை கௌரவிக்காத வீடு செல்வம் நிலைக்காது. இந்த 3 தவறுகளை தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் சாந்தியும் நிச்சயம் வரும். மகாலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்து வீட்டு ஆற்றலை நல்வழியில் வைத்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும். செல்வம் மட்டும் அல்லாமல் மன அமைதி, ஆரோக்கியம், அன்பு, சந்தோஷம் ஆகியவையும் வரம் ஆகும். இதுதான் உண்மையான ஐஸ்வர்யம், மனத்தின் ஒளி, வீட்டு சுத்தம், தெய்வத்தின் அருள். மகாலட்சுமி எப்போதும் நம் வீட்டில் தங்கட்டும். நம் வாழ்க்கை தெய்வீக ஒளியால் நிரம்பட்டும். இந்து சமயத்தில் மகாலட்சுமி தேவியை செல்வத்தின் தெய்வம் என்று அனைவரும் வழிபடுகிறோம். அவர் வருகை என்பது வெறும் பணமோ பொருளாதார வளமோ அல்ல. அது மன அமைதி, ஆன்மீக ஒளி, குடும்ப ஒற்றுமை, சாந்தி ஆகியவற்றையும் குறிக்கிறது.
மகாலட்சுமி ஒருவர் வீட்டிற்கு வருவதற்கு முன் சில அதிசயமான சிக்னல்கள் கிடைக்கும் என்று பல பண்டிதர்களும் வேத நூல்களும் அனுபவங்களும் குறிப்பிடுகின்றன. இவை தெய்வீக அறிகுறிகள் எனக் கருதப்படுகின்றன. இப்போது அந்த மகாலட்சுமி வீட்டில் வருவதற்கு முன் தரும் சிக்னல்கள் பற்றி விரிவாகவும் ஆன்மீகமாகவும் பார்க்கலாம். வீட்டில் திடீரென சுத்தம் செய்யும் ஆர்வம் ஏற்படுதல். ஒருவருக்கு திடீரென்று வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அதை ஒரு தெய்வீக அழைப்பு என்று கூறலாம். சுத்தம் என்பது லட்சுமி தேவியின் முதல் நிபந்தனை. வீடு அழகாக பிரகாசமாக மாறும்போது அதில் தெய்வீக ஆற்றல் ஊடுருவும். பலருக்கு சில நாட்களில் வீட்டு இடங்களை சீர் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வரும். அது தேவியின் வருகைக்கான சிக்னல். லட்சுமி தேவிக்கு தூய்மை ஒழுக்கம் மிகவும் பிடித்தது. வீடு சுத்தமாக இருந்தால் மனமும் சுத்தமாகும். அதுவே செல்வம் வரக்கூடிய வாயில் ஆகிறது. பூக்களின் மனம் திடீரென வீசுதல். வீட்டில் எங்கும் பூக்கள் வைக்கப்படவில்லையென்றாலும் திடீரென்று தெய்வீக மனம் பரவுவது மகாலட்சுமியின் வருகை நெருங்கிவிட்டதை குறிக்கும். அந்த மனம் தெய்வீக ஆற்றலின் அடையாளம். இது தெய்வத்தின் இருப்பை உணர்த்தும் நுண்ணிய குறியீடு. லட்சுமி தேவிக்கு தாமரை செண்பகப்பூ ஜாதி மல்லிகை போன்ற மனம் நிறைந்த பூக்கள் மிகவும் பிடிக்கும். அந்த வாசனை வீட்டை நிரப்பும்போது அது தேவியின் சக்தி அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறாள் என்பதை காட்டுகிறது. திடீரென மனம் மகிழ்ச்சியாக மாறுதல். நீண்ட நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்த ஒருவர் திடீரென அமைதி மகிழ்ச்சி உணர்கிறார் என்றால் அது ஒரு நற்பெயர். இது தேவியின் ஆற்றல் மனதில் நுழைந்து நெகட்டிவ் எண்ணங்களை அகற்றுவதை குறிக்கிறது. லட்சுமி தேவியின் சக்தி நேர்மறை ஆற்றலாக வெளிப்படும். அன்பு நம்பிக்கை நன்றி ஆகிய உணர்வுகள் அதிகரிக்கும் போது அந்த மனநிலை தெய்வீக வருகைக்கு பாதை அமைக்கிறது. வீட்டு வாயிலில் எறும்புகள் பறவைகள் காக்கைகள் வருதல். பண்டைய நூல்களில் கூறப்பட்டிருப்பதாவது மகாலட்சுமி வருவதற்கு முன் இயற்கை வழியாக பல அறிகுறிகள் தோன்றும். குறிப்பாக எறும்புகள் சிட்டுக்குருவிகள் காக்கைகள் மயில்கள் போன்றவை வீட்டின் சுற்றிலும் வரத் தொடங்கினால் அது செல்வத்தின் வருகையை குறிக்கிறது. எறும்புகள் வீட்டுக்குள் வருவது செல்வத்தின் நகர்வு என பொருள்படும். ஏனெனில் அவை பூரண ஒழுக்கம் உழைப்பு சமூக ஒற்றுமையின் அடையாளம். இவை தேவியின் ஆற்றல் நுழைவு குறியீடுகள். கனவில் தாமரை அல்லது தங்கம் காணுதல். மகாலட்சுமி தாமரையில் இருப்பவள். ஒருவர் கனவில் தாமரை மலர் தங்க நாணயம் பிரகாசமான ஒளி கங்கை நீர் அல்லது வெள்ளை யானை போன்றவற்றை காண்கிறார் என்றால் அது மிகச்சிறந்த அறிகுறி. இவை அனைத்தும் செல்வம் வளர்ச்சி ஆன்மீக ஒளி ஆகியவற்றை குறிக்கின்றன. குறிப்பாக யானை லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுவதால் அது கனவில் வருவது செல்வ வளர்ச்சி மற்றும் கர்ம நிவர்த்தியின் சின்னம். வீட்டு ஒளி தானாக மின்னுதல். சில சமயங்களில் தீபம் தானாக ஏற்றப்படுவது தீபத்தின் வெளிச்சம் அசைவின்றி நிலைத்திருப்பது அல்லது விளக்கு நீண்ட நேரம் அணையாமல் இருப்பது போன்றவை தெய்வீக வருகையின் சிக்னல். மாலை நேரத்தில் தீபம் எரியும்போது தீபத்தின் ஒளி மிக பிரகாசமாக தோன்றினால் அது மகாலட்சுமி நுழைந்திருப்பதை குறிக்கலாம். தீபம் என்பது ஆற்றலின் வடிவம். அது தேவியின் பிரசன்னத்தை பிரதிபலிக்கிறது. திடீரென சிறு பொருளாதார நன்மை கிடைத்தல். மகாலட்சுமி வருவதற்கு முன் சிறிய நன்மைகள் நிகழும். பழைய கடன் திரும்ப கிடைப்பது புதிய வாய்ப்புகள் உருவாகுதல் வருமானம் அதிகரித்தல் போன்றவை. இவை செல்வம் வருவதற்கான முன்னோட்டம். தேவியின் சக்தி வீட்டில் நுழைந்தபின் பண வரவு மட்டுமல்ல வாழ்வில் புதிய சந்தோஷங்கள் உறவுகளில் நல்லிணக்கம் ஆகியவை உருவாகும். வீட்டில் பசுமை அதிகரித்தல். வீட்டின் அருகே திடீரென தாவரங்கள் விரைவாக வளர்வது புதிய பூக்கள் மலர்வது பசுமை நிறைந்த தோற்றம் காணப்படுவது போன்றவை மகாலட்சுமியின் வருகைக்கான ஒரு இயற்கை குறியீடு. தாவரங்கள் நம் வீட்டின் ஆற்றலை உறிஞ்சுகின்றன. தேவியின் வருகை நெருங்கும்போது அந்த ஆற்றல் நேர்மறையாக மாறுவதால் தாவரங்கள் வலிமையாக வளர்கின்றன. குருவிகள் வீடு கட்டுதல். சிட்டுக்குருவி வீடு கட்டுவது மிகவும் நச்சின்னமாக கருதப்படுகிறது. இது மகாலட்சுமி தங்கியிருப்பதற்கான அடையாளம். அந்த வீட்டில் அமைதி நிலவும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வார்கள் குடும்பத்தில் நன்மை ஏற்படும் என்று புராணங்கள் கூறுகின்றன. இதன் காரணம் பறவைகள் தெய்வீக ஆற்றலை உணரக்கூடியவை. அவர்கள் தங்கும் இடம் பவித்திரமாக இருக்கும். பூஜை அறையில் ஒளி அல்லது மனம் பரவுதல். வழிபாட்டு அறையில் திடீரென்று மனம் பரவுவது ஒளி தோன்றுவது தீபம் மின்னுவது போன்றவை தெய்வத்தின் வருகையை குறிக்கும். சில நேரங்களில் லட்சுமி தேவியின் முகம் அல்லது உருவம் போன்ற பிரகாசம் தோன்றலாம். அது தெய்வீக சக்தி நுழைவின் உச்ச அறிகுறி. இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் மன அமைதி திருப்தி நன்றி உணர்வால் நிறைந்திருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி சம்பவங்கள் வருதல். மகாலட்சுமி வருவதற்கு முன் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும். திருமண நிச்சயங்கள் குழந்தை பிறப்பு வேலைவாய்ப்பு கல்வி வெற்றி போன்றவை. இவை அனைத்தும் தேவியின் அருளின் ஆரம்பம். லட்சுமி வரும்போது துன்பங்கள் குறையும் வாழ்க்கை சமநிலையடையும். திடீரென ஆன்மீக ஆர்வம் உருவாகுதல். வழிபாடு செய்ய வேண்டும் மந்திரம் சொல்ல வேண்டும் பூஜை அறையை அலங்கரிக்க வேண்டும் என்ற எண்ணம் திடீரென்று வந்தால் அது தேவியின் அழைப்பு.
மனதில் பக்தி எழும்பும் போது தெய்வீக சக்தி நெருங்கிவிட்டது என்பதை அர்த்தமாக கொள்ளலாம். சில ஜீவிகள் தெய்வம் வருவதைக் காட்டுகின்றன. சில நேரங்களில் பூனை திடீரென பூஜை அறைக்குள் சென்று அமருவது, நாய் வீட்டின் வாசலில் அமைதியாக இருப்பது, காக்கைகள் மாலை நேரத்தில் கூவி சுற்றுவது போன்றவை எல்லாம் தெய்வ வருகையின் அறிகுறிகளாகக் கருதப்படுகின்றன. மன அமைதி நிலைத்திருத்தல். எந்தவித காரணமின்றியும் மனம் அமைதியாக இருக்கும்போது அது தெய்வீக ஆற்றல் நம்முள் நுழைந்திருப்பதைக் காட்டுகிறது. மகாலட்சுமி தேவியின் முக்கிய சக்தி சாந்தி. சாந்தி இல்லாத இடத்தில் செல்வம் நிலைக்காது. எனவே அமைதி உணர்வே தேவியின் வருகையின் முதற்குறி. நம்பிக்கை மற்றும் நன்றி அதிகரித்தல். மகாலட்சுமி வருகைக்கு முன் மனதில் நன்றி உணர்வு அதிகரிக்கும். எனக்கு எதுவும் குறைவில்லை என்ற மனநிலை உருவாகும். அந்த சிந்தனை தெய்வத்தை அழைக்கும். நன்றி உணர்வே செல்வத்தின் வேராகும். முடிவாக மகாலட்சுமி ஒருவரின் வீட்டிற்கு வருவது வெறும் யோகமல்ல, அது மனநிலையும் செயலும் சுத்தமும் சார்ந்தது. அவர் வருவதற்கு முன் எப்போதும் சில சின்னங்கள் தென்படும். மனம், ஒளி, மன அமைதி, பசுமை, கனவு, பூக்கள், தீப ஒளி, பறவைகள் போன்ற இயற்கை அறிகுறிகள். இவை தோன்றும் போது நம் மனம் நன்றி உணர்வுடன் நிரம்பியிருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படி ஆன்மீக மற்றும் வைதீக விஷயங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மகாலட்சுமி தேவியின் அருள் எப்போதும் உங்கள் வீட்டில் தங்கட்டும். நன்றி. ஜெய் மகாலட்சுமி மாதா.